No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். SCO சப்மிட்ல புதின், ஷி ஜின்பிங், பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுக்குள்ள இருந்த அந்த கெமிஸ்ட்ரி அது நம்ம எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனா அதற்கு அடுத்தபடியாக நடந்த ஒரு ஈவெண்ட், அதுல புதின் இருக்கிறார், அப்புறம் நார்த் கொரியாவுடைய அதிபர் இருக்கிறார். ஆனா பிரதமர் மோடி அவர்கள் ஏன் பங்கேற்கல? சைனா கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை, அதாவது நம்மளோட உறவை மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் முழுமையாக சைனாவோடு இன்னும் நாம் நட்பு பாராட்டும் தன்மையில் நாம் இல்லை. அமெரிக்கா செய்யும் அட்டூழியங்களுக்கு எதிராக நாங்கள் அணி சேர்க்கிறோம் என்று பிரதமர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு தவிர்த்து, அதுக்கண்டு அமெரிக்காவின் இந்த ஆட்சியை குறிப்பிட்டு ட்ரம்பின் ஆட்சியின் அட்டூழியங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவும் சைனாவும் நண்பர்கள் இல்லை, அதுக்கண்டு இந்தியாவும் அமெரிக்காவும் விரோதிகளும் அல்ல. ட்ரம்ப் அரசாங்கத்தில் அது வெறும் அரசாங்கம் அல்ல, அது ட்ரம்ப் எனும் ஒரு ஊழல்வாதியின் கட்டுப்பாட்டில் சிக்கிக்கொண்டு இன்று தவித்துக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் ஜனாதிபதியான 6 மாதங்களில் $5 பில்லியன் அவர் சம்பாதித்துள்ளார். அதாவது அவரோட குடும்பம் $5 பில்லியன் எங்கிருந்து வந்தது? உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு அமெரிக்கா கையில் எடுத்த இன்னொரு மிக முக்கியமான ஆயுதம் என்னன்னா, டாலர்ஸ் ரிசர்வை ரஷ்யா வச்சிருந்ததை அவங்க ஃப்ரீஸ் பண்ணாங்க. $300 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதே ஆபத்து இப்போ இந்தியாவுக்கும் இருக்கதானே செய்யுது. அதனால தான் நம்ம டாலரை வெளியே விட ஆரம்பிக்கும். we are flooding the market with dollar. சைனாவும் அதே தான் பண்றாங்க, இந்தியாவும் அதே தான் பண்றாங்க. போன வாட்டியும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேருமே மிகப்பெரிய அளவில் தங்கம் வாங்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பயனடைவதற்காக திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கணுமா? இதுதான் இந்திய அரசுடைய நிலைப்பாடா? இதுதான் இந்திய அரசுடைய பாலிசியா அப்படின்ட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவரோட நரேட்டிவும் பலம் சேர்த்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். பீட்டர் நவரா கொடுக்கிற பல ஸ்டேட்மெண்ட்டுங்களுக்கு அர்த்தமும் இல்லை, அந்த நபருக்கு புரிதலும் இல்லை. இப்ப இந்த தற்காலிகமா ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இது எவ்வளவு நாள் மேக்சிமம் நீடிக்கும் நினைக்கிறீங்க? ட்ரம்ப் இன்னொரு 1 மாசம் 2 மாசம் தாக்கு பிடிச்சா பெரிய விஷயம். நம்ம ஜிஎஸ்டியில நிறைய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். 12% இருந்து 5% ஆயிருக்கு. ஒரு சிலது 28% முழுமையா 0 அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப உள்ளூர்ல இருக்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த எரிபொருளோட விலை இருக்கு இல்லையா, அது மட்டும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. பெட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ள வராது. அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு ஒரு தரவு சொல்றேன். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். இந்த SCO சப்மிட் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு கேள்வி. SCO சப்மிட்ல புதின், ஷி ஜின்பிங், பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுக்குள்ள இருந்த அந்த கெமிஸ்ட்ரி அது நம்ம எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக நடந்த ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் சைனாவுடைய இந்த மிலிட்ரி பரேட், செகண்ட் வேர்ல்டு வாரோடைய ஒரு ஜப்பானை வென்றதுக்கான ஒரு அதுல புதின் இருக்கிறார், அப்புறம் நார்த் கொரியாவுடைய அதிபர் இருக்கிறார். ஆனா பிரதமர் மோடி அவர்கள் ஏன் பங்கேற்கல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதுல பங்கேற்காததுக்கான காரணம் இல்லை, அதுல இருக்கக்கூடிய சட்டிலான மெசேஜ் என்ன? சப்ளான மெசேஜ், சைனா கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை, அதாவது நம்மளோட உறவை மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் முழுமையாக சைனாவோடு இன்னும் நாம் நட்பு பாராட்டும் தன்மையில் நாம் இல்லை. முழுமையாக சைனாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வை எட்டவில்லை. அவரோட அந்த உச்சக்கட்ட பேச்சுவார்த்தை 2 தலைவர்களிடையே நடந்தபோது ஒரு குறிப்பிட்ட வேர்டு அவர் யூஸ் பண்ணார். அவர் கனெக்டிவிட்டி நாட் அட் த காஸ்ட் ஆஃப் சாவர்னிட்டி அப்படின்ட்டு. அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு என்பது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற உறவு என்பது இன்னொரு நாட்டின் இறையாண்மையை கேள்வி கேட்கும் வண்ணம் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சைனா பாகிஸ்தானுக்கு சிபெக் காரிடாருக்கு போகிறதுக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக ரோடை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இந்தியா எதிர்த்துது, இன்னும் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க, இன்னும் எதிர்ப்பாங்க கூட. ஸோ அதை அவர் சப்பிலாக சொல்லியிருந்தார். 2வது, இந்தியாவும் ஜப்பானும் இன்று நண்பர்களாக இருக்கிறார். இந்த பர்டிகுலர் பெரேடானது ஜப்பானின் தோல்வியையும் அவர்கள் தோற்ற வரலாறையும் குறிக்கும் வண்ணமாக உள்ளது. இதை
இந்தியா ஒரு நண்பனாக, ஜப்பானின் நண்பனாக, சைனா ஜப்பான் அப்படின்னு வந்தால் ஜப்பான் இஸ் அ ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் டு இந்தியா சைனாவோட. ஸோ அதுவே ஒரு காரணம். ரெண்டாவது, இந்தியாவில் ஜிஎஸ்டி கூட்டம் நடந்துகிட்ருக்கு, கூட்டத்தொடர் நடந்துகிட்ருக்கு, ப்ளஸ் இந்தியாவில் மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கிறதுனாலையும் பிரதமர் வந்து அதில் பங்கேற்கக்கூடிய சூழலும் இல்லை. ரெண்டாவது, பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே இடத்துல எப்படி ஷாங்காய் கோஆப்ரேஷன் இதில் ஷேர் பண்ணாங்க, பட் இந்த பீரியடில் ஷேர் பண்ண வேண்டிய தேவை என்ன? அது ஒரு காரணம். அடுத்த காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா டசன்ட் வாண்ட் டு கம்ப்ளீட்லி பிரேக் பிரிட்ஜஸ் ஆர் பர்ன் பிரிட்ஜஸ் வித் அமெரிக்கா. சைனாவோடு நான் நண்பனாகத்தான், சைனாவோடு நான் இப்பொழுது தற்காலிகமாக எங்கள் பிரச்சனைகளை தள்ளி வைத்து அமெரிக்கா செய்யும் அட்டூழியங்களுக்கு எதிராக நாங்கள் அணி சேர்க்கிறோம் என்று பிரதமர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. தவிர்த்து அதுக்கண்டு அமெரிக்காவின் இந்த ஆட்சியை குறிப்பிட்டு ட்ரம்பின் ஆட்சியின் அட்டூழியங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை முழுமையாக புறக்கணிப்பதாக ட்ரம்ப் பேசுவார், மோடி பேச மாட்டார். இது ஒரு சப்பிள் ஃபார்ம் ஆஃப் டிப்ளமசி. இந்தியாவும் சைனாவும் நண்பர்கள் இல்லை, அதுக்கண்டு இந்தியாவும் அமெரிக்காவும் விரோதிகளும் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல, எங்கே நமக்கும் சைனாவுக்கும் கருத்தொற்றுமை இருக்கிறதோ அங்கே நம்ம ஒன்றாக பணிபுரிவோம், எங்கே வேற்றுமை இருக்கிறதோ அதை சுட்டி காட்டுவோம். அதே போல்தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இன்று வேற்றுமை அதிகமாக இருக்கிறதுனால் நாம் அமைதி காக்கிறோம், தேவையற்ற பேச்சை தவிர்க்கிறோம். பீட்டர் நவாரோ பேசுறது போல, ட்ரம்ப் பேசுவதை போல பிரதமர் பேச மாட்டார். ரெண்டாவது, ஜப்பான் இந்தியா பிரதமர் கரெக்டாக அங்கே போகும்போது தான் அங்கே ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க இருந்த ஒப்பந்தம் தள்ளி போடப்பட்டது. ஸோ இது வந்து ஒன் ஃபைன் மார்னிங் எடுக்கக்கூடிய டெசிஷன் இல்லை, இதுக்கு பின்புலன் ஏதோ இருந்தால் மாத்திரம்தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். பிரதமர் வந்து அங்கே இருந்திருந்தால் ஜப்பானுக்கு என்ன மாதிரி ஒரு சைன் காட்டியிருக்கும்? இந்தியா எல்லோருக்கும் நண்பனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நமக்கு யாரும் விரோதிகள் இருக்கணும்னு நினைக்கல. அதனால்தான் இந்தியா தான் வந்து யுக்ரைன் போருக்கு ரஷ்யாவுக்கு பணம் கொடுக்கிறது, ரஷ்யாவுக்கு பணம் ஈட்டும் வகையில் தான் இந்தியா வந்து ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பணிபுரிகிறது என்று ஒரு குற்றச்சாட்டு பீட்டர் நவரை எடுத்து வைக்கும்போது அதுக்கு தக்க பதிலடி என்னன்னா, போன வருடம் இதே காலகட்டத்தில் 1.9% தான் யுக்ரைன் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்த எண்ணெய். இந்த வருடம் இதே காலகட்டத்தில் இதே மாதத்தில் இன்னும் சொல்ல போனால் 15.2% இந்தியா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. 2700 tons ஆஃப் டீசல் வாங்கியிருக்காங்க. அப்போ ரஷ்யாலேருந்து வரக்கூடிய எண்ணெயை சுத்திகரித்து தான் நம்ம யுக்ரைனுக்கு அனுப்புகிறோம். அப்போ யுக்ரைன் யாரை தப்பு சொல்லணும்? யுக்ரைன் வாங்காமல் இருக்கணும் இல்லை. இது வெறும் யுக்ரைனுக்காக அமெரிக்கா வந்து இவ்வளோ பெரிய அட்டகாசம் பண்ணுறாங்களா, இல்லை இதில் உள்நோக்கம் வேற ஏதாவது இருக்கா? ஸோ அவங்க அமெரிக்கா வந்து வெளியே காட்டிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யா போருக்கே நீங்கள் ஃபண்ட் பண்ணுறது தான் காரணம் அப்படின்னு இந்தியா கூட சாட்டுறாங்க. ஆனால் அதற்கு மாறாக வந்து டைரெக்டாக உக்ரைனே வந்து நம்மக்கிட்ட வந்து வணிகம் பண்ணுறாங்க. அப்போனா அமெரிக்காவுடைய இப்போ இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? சவுதி. ஏன்? ஒபெக் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒபெக்ல பெரும்பாலான நாடுகள் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஜிசிசி நாடுகள், இப்போ இருக்க சவுதி, பஹ்ரைன், குவைத்து, ஈராக், குவட்டார், இது மாதிரி நாடுகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த நாடுகள் பண்ணக்கூடிய எண்ணெய் உற்பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னும் அராம்கோ, சவுதி அராம்கோ, அந்த நிறுவனமானது சில நாட்கள் முன்ன வரை, இன்னும் ஒரு மாதம் முன்ன வரைக்கும் நயாராக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய நயாரா பிளான்ட்டுக்கு அவங்க எண்ணெய் அமைச்சிட்டு இருந்தாங்க, ஈராக்கும் அமைச்சிட்டு இருந்தாங்க சுத்திகரிக்கிறது. இப்போ அறவே நிறுத்திட்டாங்க. நயாராவே ரஷ்யாவோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். நீங்கள் அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒபெக் ப்ளஸ் தான் இன்னைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒபெக் ப்ளஸ்ன்னா, ஒபெக் என்பது இந்த நாடுகள், சவுதி நான் சொன்ன நாடுகள் தவிர்த்து இதில் ரஷ்யாவும் உண்டு. ஸோ இந்த யூரோப்பிய நாடுகள், மேற்கு யூரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் எண்ணெயை எப்படி பார்க்குதுன்னு சொன்னால் ரெண்டு விதமாக பார்க்குது. ரஷ்ய எண்ணெய்க்கு வந்து ஒரு விதமான விலையும் அதற்கு ஒரு விதமான ஒரு மதிப்பும்
இதே சவுதி எண்ணெய்க்கும் அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கும் ஒரு விதமான மதிப்பும் கொடுக்க பார்க்கிறார்கள். சவுதி எண்ணெய்க்கும் அமெரிக்க எண்ணெய்க்கும் வந்து காஸ்ட்லி அது ஆக்சுவலாக. அந்த எண்ணெய் மார்க்கெட்டில் வந்து விற்பனைக்கு வரணும். ரஷ்யா எண்ணெயும் விற்பனைக்கு வரணும். அது விற்பனைக்கு வந்தாலும் அதற்கு தேவையான தொகை ஈட்டக்கூடாது என்பது அமெரிக்காவோட பாலிசி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, அதே எண்ணெய் அமெரிக்காவோட எண்ணெய் $10 குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு $50 $60 போகுதுறான்னா, சவுதியோட எண்ணெய் வந்து $50 $60 விற்குதுன்னா ரஷ்ய எண்ணெய் வந்து $40 தான் விற்கிறோன்னு இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா ரஷ்ய பொருளாதாரம் வளரக்கூடாது. ரஷ்யா வந்து ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலைக்கோ இல்லை ஒரு பொருளாதார தன்மையுள்ள நாடாகவோ மாறக்கூடாது என்பது அமெரிக்காவின் நீண்ட நாள் குறிக்கோள். ரெண்டாவது, ட்ரம்ப் அரசாங்கத்தில் அது வெறும் அரசாங்கம் அல்ல, அது ட்ரம்ப் எனும் ஒரு ஊழல்வாதியின் கட்டுப்பாட்டில் சிக்கிக்கொண்டு இன்று தவித்து கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் ஜனாதிபதியான 6 மாதங்களில், அமெரிக்க அதிபரான 6 மாதங்களில் $5 பில்லியன் அவர் சம்பாதித்துள்ளார். அதாவது அவரோட குடும்பம் $5 பில்லியன் எங்கேருந்து வந்தது? ஜெராட் குஷ்னர் அவரோட மருமகனுக்கு சவுதியோட பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சவுதி வந்து எண்ணெயில் வரும் காசு எப்பயுமே நம்மளுக்கு இருக்க போகிறதில்ல. அதனால் நம்ம தனியாக இதுக்கண்டு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் க்ரியேட் பண்ணி ரெனியூபிள் எனர்ஜி அதிலெல்லாம், அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பணத்தை போட்டு முதலீடு செய்வதற்கும் பல்வேறு விஷயங்களில் முதலீடு செய்வதற்கும் அதற்கென்று ஒரு தனி தொகை ஒரு ஃபண்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு தலைவர் வந்து யாசிர் அல் ருமியான். இந்த யாசிர் அல் ருமியான் ட்ரம்ப்புடன் மிக நெருக்கமான ஒரு உறவை வைத்திருக்கிறார். இதற்கு இந்த மொத்த ஃபண்டுக்கும் வந்து சேர்மனாக வகிக்கக்கூடிய ஆள் யாருன்னா முகமது பின் சல்மான். அவங்க நினச்சி அவங்க போட்ட திட்டம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தரவு சொல்கிறேன் நான். நயாராக்கு சவுதி அரேபியாவும் ஜிசிசி நாடுகளும் அனுப்பக்கூடிய எண்ணெயானது 37.2%. இதில் இந்தியாவுக்கு பர்சன்டேஜ் வைஸ் அதிலிருந்து நம்மளுக்கு உபயோகப்படுவது 2.7%. அப்போ இந்தியாவுக்கு பெருசாக ஜிசிசி நாடுகள்லேருந்து வர எண்ணெய் நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஜிசிசி நாடுகள்னா சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத், கத்தார், ஒமன், பஹ்ரைன், ஈராக், இவங்கெல்லாம் நயாராக்கு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் நயாராக்கு 2.7 ஆஃப் டோட்டல் இந்தியன் இம்போர்ட். 37%ல் வெறும் 2.7% தான் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ இதையும் இப்போ நிறுத்திட்டாங்க. அடுத்து நம்ம இன்னொரு இது பார்க்கணும். 2019லேருந்து 2024 வரைக்கும் ஒரு டேட்டா வந்திருக்கு. நான் டேட்டா தரவுகளோடு சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். 2019 20,000 பேரல் நம்ம வந்து பெட்ரோலை வந்து நம்ம பர் டே வித்துட்டு இருந்தோம் உலக சந்தையில் சுத்திகரித்து, குறிப்பிட்டு ஐரோப்பாவுக்கு. இதே இன்றைய தேதியில் நாம் விற்று கொண்டிருப்பது போன வருடம் 232,000 பேரல், அதாவது 232,000 பேரல்ஸ், 2,32,000 பேரல் வித்திருந்தோம். இந்த வருடம், அதாவது கடந்த வருடம் 24ல் பிரச்சனைகள் வளர்ந்த பிற்பாடு முதல் 3 குவார்ட்டரில் நல்லா போயிட்டு இருந்தது. 4வது குவார்ட்டரில் கொஞ்சம் சரிவை சந்திச்சதுனால 1,60,000 பேரல்கள் நாம் வித்திருக்கிறோம் கச்சா எண்ணெய். இது என்ன இன்னொரு குறியீடு நான் அவனை சொல்கிறேன். 2019லேருந்து 2024 வரை சவுதி விற்று கொண்டிருக்கும் எண்ணெயானது 380, அதாவது 3,80,000 பேரல் முதல் 4,20,000 பேரல் வரை ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. அது குறையவே இல்லை. ஆனால் இந்தியாவோட விற்கக்கூடிய இது வந்து 20,000லேருந்து 2,32,000 வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்கு. இது இந்த அறிகுறியானது எதை காட்டுதுறான்னா, யுக்ரைன் போர் தொடங்கிய பிற்பாடு, குறிப்பிட்டு சொல்லணும், யுக்ரைன் போர் காலத்தில் 22 தொடங்குது. அந்த வருடம் வந்து 1,11,000 பேரல் விற்கிறோம். அடுத்த வருஷம் 2,32,000 பேரல் விற்கிறோம். அதுக்கு அடுத்த வருஷம் 2024 1,60,000 பேரல் விற்கிறோம். ஸோ இவ்வளோ பேரல் உள்ள வரதுனால யூரோப்புக்கு வந்து சீப்பான ஃபியூயல் கிடைக்குது. இந்த சீப்பான ஃபியூயல் கிடைக்கிறதுனால 2 விஷயங்கள் நடக்குது. அமெரிக்காவோட எண்ணெயும்
சவுதியோட எண்ணெயும் ரேட்டு ஏறல, ஸ்டாண்டர்டாக நிற்குது. அதே சமயத்தில் எண்ணெய் உரியக்கூடிய, அதாவது எண்ணெய் வளமே இல்லாத ஒரு நாடு ரிஃபைனரியில் இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக வளர்ந்ததை அவங்களால அதாவது அவங்களால ஏற்றுக்கொள்ளாத முடியாத ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது. அதுவும் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல ஒரு 5 ஆண்டுகளுக்குள் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆயிலா மாறி இருக்கு. அதாவது ரிஃபைன்ட் ஆயிலா வர்ச்சுவலா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இல்லாத நாடு இவ்வளவு தூரம் ரிஃபைன் பண்ணுதுன்னா அது எதை நம்பி ரிஃபைன் பண்ணுதுன்னா ரஷ்யன் ஆயிலை நம்பி இல்ல. ஆனா இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல வந்து இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டரா மாறுற அளவுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இப்படி அவ்வளோ ஷார்ட் பீரியட் நம்ம உருவாக்கணும். அதற்கு காரணம் நாம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களை நாம் கட்டி அமைத்து கொண்டே இருந்தோம். ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ், நயாரா, நம்மளோட வைசாக்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரி, இன்னும் நம்ம MRL மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், இது மாதிரி பல்வேறு ரிஃபைனரிகள். இந்தியாவில் ரிஃபைனரிஸுக்கு பஞ்சமே இல்லை. ஏன் இன்னும் சொல்ல போனால் சைனாக்கு போன வருடம் மாத்திரம் $880 மில்லியன் அளவுக்கு நாம் எண்ணெய் சுத்திகரித்து விற்றுள்ளோம் சைனாவுக்கு. ஸோ உலகத்துக்கு முழுவதுமாக நாம் எண்ணெய் சுத்திகரிப்பில் முன்னோடியாக இருக்கிறோம். இது எதை அடி வாங்குதுறான்னா, இந்தியா ப்ராசஸிங் டிஸ்கவுண்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா $20-30 டிஸ்கவுண்ட்ல நம்ம வந்து எண்ணெயை சுத்திகரிக்கிறோம். ரஷ்யா நம்மளுக்கு கொடுக்கறது டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க, சுத்திகரிச்சு அப்போ மார்க்கெட் வேல்யூட கம்மியா நம்ம கொடுக்குறோம், ஆஃப்செட் பிரைஸ் அப்படின்னு வாங்குது. ஸோ அதனால இப்போ அமெரிக்கா அப்புறம் சவுதியோடைய ஆயில் அவங்களோட ஆயில் என்ன ஆகுதுறான்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னொரு தரவு சொல்றேன். ரஷ்யாலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில், அதுலேருந்து வரக்கூடிய இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஒரு பேரலுக்கு வந்து $20-25. இதே சவுதி ஆயில் வந்து $30-40. இதே அமெரிக்கா ஆயில் வந்து $45-50. இப்போ இந்த $20-25 பேரல் வர்றது வந்து நின்று போயிடுச்சுன்னா இதால பெட்ரோல் விலை எவ்வளோ உயரும், அதாவது எண்ணெயோட விலை எவ்வளோ உயரும்னு பார்த்தீங்கன்னா $130-140 வரை ஒரு பீப்பா எண்ணெய் விற்கும். இதால் லாபம் அடைய போகிறது யார்? சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும். இந்த மொத்த ட்ரேட் வாரு ட்ரம்ப்போட மருமகன் ஜெராட் குஷ்னருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சவுதியோட பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து $2 பில்லியன் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் பல $1 பில்லியன் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் பார்க்கிறார். எக்ஸானுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அராம்கோவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், செவரானுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார். ஆனால் இவர்களின் திட்டத்தை முறியடிக்கும் நாடு எது என்றால் ரஷ்யாவின் எண்ணெய் இந்தியாவுக்கு வருவதால் ரஷ்யா சுத்திகரிப்பு தன்மை வந்து அவங்களுக்கு இன்னைக்கு போர்க்கால அடிப்படையில் அங்கே போர் நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால் அவ்வளோ கெப்பாசிட்டி அவங்களால் இல்லை. ரெண்டாவது அவங்களோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் தாக்கப்பட்டுள்ளன, உக்ரைன் தாக்கி இருக்கிறாங்க. அதனால இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ அங்கிருந்து 20% எக்ஸ்ட்ராவா இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அவங்க ஆயில. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தான் வந்து ரிஃபைன் பண்ணி கொடுக்குறோமா? எல்லாருக்கும் ரிஃபைன் பண்றோம் நம்ம. இல்ல, ஏன்னா ரஷ்யாவுக்கு அவன் கெப்பாசிட்டிக்கு அவன் ரிஃபைன் பண்ணிக்கிறான். பட் வேர்ல்டு மார்க்கெட் பிரைஸை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இன்னைக்கு இந்தியன் ஆயில் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு ஆயில் வந்து $60 கீழே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா ரிஃபைன் பண்ணி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படி இந்தியா ரிஃபைன் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க, மாஸ்கோலேருந்து வரக்கூடிய எண்ணெய், அதாவது ரஷ்யா ஆயில் நம்மளுக்கு வரவே இல்லை அப்படி என்றால் இன்னைக்கு ரஷ்யா ஒரு நாளொன்றுக்கு 7-8 மில்லியன் பேரல்ஸ் மார்க்கெட்டுக்கு வராது. அது வந்து அதனால் வரக்கூடிய ப்ரைஸ் வந்து எஸ்கலேஷன், அதாவது அதிகரிக்கக்கூடிய தன்மை, நான் ஏற்கனவே சொன்ன போல் $130-150 பர் பேரல் ஏறக்கூடும். இதனால் இன்னொரு சைடு எஃபெக்ட் என்ன நடக்கும்டான்னா, ஒரு முக்கியமான சைடு எஃபெக்ட், $73 மில்லியன் வந்து ஒரு வருடத்துக்கு தேவைப்படும் சராசரியாக. அந்த லாஸை வந்து ஈடுகட்டணும்னா இன்டூ $15 அப்படின்னு எஸ்கலேட் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க ப்ரைஸ் படி ஒரு நாள் ஒன்றுக்கு 1.1 பில்லியன் லாஸ் நம்மளுக்கு
ஒரு ஆண்டொன்றுக்கு 1.1 பில்லியன் லாஸ் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும். இந்த பொருளாதார சரிவானது யாரை பாதிக்கூடாதுன்னா யுஎஸ்ஐ பாதிக்காது, சவுதியை பாதிக்காது. பட் இந்த எண்ணெயை நம்பி இருக்கிற மற்ற நாடுகள், யூரோப்பிய நாடுகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், மற்ற எல்லா நாடுகளுக்கும் தான் இந்த எண்ணெய் போய்கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ அவர்கள் அதிக விலை இருக்கக்கூடிய எண்ணெயான சவுதி எண்ணெயை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவார்கள். அப்போ அதிக விலையில் இருக்கும் எண்ணெயை அவங்க வாங்கின பட்சத்தில் அவர்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் இதற்கு முழு காரணம் அமெரிக்கா தான் என்று ஒரு கெட்ட பேர் வரும். இதனால் அமெரிக்கா எடுத்த டெசிஷன் என்னடான்னா, ரஷ்யன் ஆயில் வரட்டும். இது பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த டெசிஷன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த இது என்னன்னா, இந்த லாஸ் இத்தனை மில்லியன் பேரல் வந்து வராமல் போயிடுச்சுன்னா, மார்க்கெட்டுக்கு வராமல் இருந்ததுன்னா, அப்போது விலைவாசி உயர்ந்ததுன்னா இதால் போகிற நாடுகள் வந்து மேற்க ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் போன்ற நாடுகள் தான். இதுலேருந்து அவர்களை காப்பாற்றி ஆகணும். அதே சமயத்தில் உலக சந்தையில் எண்ணெயோட விலையை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஆனாலும் எங்களுக்கு லாபதாயகமாக இருக்க வேண்டும். ரஷ்யாவோட எண்ணெய் வரணும், ஆனால் ரஷ்யா பணம் ஈட்டக்கூடாது. அதில் இதை அவங்க பிளான் பண்ணாங்க. சடனாக இந்தியா உள்ள நுழைஞ்ச உடனே, இந்தியா வந்து அதிகம் பம்ப் ஆன உடனே, இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுறான்னா, அவர்களுக்கு வர வேண்டிய வியாபாரம் கம்மியாச்சு, அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும். ஏன்னா நம்ம சீப் ரேட்டில் ஆயிலை விற்க ஆரம்பித்தோம். உடனே இப்போ வந்து ட்ரம்ப் வந்த அப்புறம் ட்ரம்ப்புக்கும் சவுதி அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட சில சந்திப்புகள் காரணமாகவும் உடன்படிக்கைகள் காரணமாகவும், மறந்துடக்கூடாது, ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் விசிட்டே சவுதிக்கு தான். கரெக்ட். இந்த வாட்டி ஜனாதிபதி ஆனோன்னு. ஸோ அந்த அந்த உடன்படிக்கையின்படி என்னடான்னா, எப்படியாவது ரஷ்யன் ஆயிலை வந்து இந்தியா ரிஃபைன் பண்ணாமல் பார்த்துக்கும். ஆயில் பிரைஸை பூஸ்ட் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் $80-90 எடுத்துகிட்டு வரணும். இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? உலகத்தில் 2 நாடுகள் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பேஸ்ட் மார்க்கெட்ஸாக மாறிட்டு இருக்கிற ஒன்று ஆல்ரெடி இருக்கிற நாடு சைனா, இன்னொன்று இந்தியா மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் நாடாக மாறிட்டு இருக்கு. இவங்க மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு ஆயில் ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராடக்ட். எண்ணெய் தேவை நம் பொருளாதார வளர்ச்சிக்கு. அந்த எண்ணெயோட விலையை உயர்த்தினா நம்ம ஆண்டுக்காண்டு நமக்கு ஆகக்கூடிய எண்ணெய் செலவானது அதிகரிக்கும். அதனால் நம் பொருட்கள் மீது நம்ம போடக்கூடிய, அதாவது ஓவரால் இன்ஃப்ளேஷன், பண கட்டுப்பாடு ஏற்படும். அந்த கட்டுப்பாட்டினால் பொருட்களின் விலை அதிகரிக்கும். பொருட்களின் அதெல்லாமே ரிப்பிள் எஃபெக்ட் தானே சார். பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா எல்லாமே தானே ஏறும். இந்த எஃபெக்ட் இந்தியாவுக்குள்ளே வரணும். ஏன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு 4.5 கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இன்ஃப்ளேஷன் எக்கானமியாக இந்தியாவை மாற்றினாதான், இந்தியாவை வந்து ஒரு செலவழிக்கும் நாடாக இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் அந்நிய செலாவணியானது அவங்க தேக்கி வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட $700 பில்லியன் இந்தியாவோட அந்நிய செலாவணி தாண்டிருச்சு. அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ், நம் கையில் இருக்கும் அந்நிய செலாவணி 700 பில்லியன் கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம டாலரை வெளியே விட ஆரம்பிக்கிறோம், தங்கமா மாத்திக்கிட்டு இருக்கோம். அதுல தான் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போரை வந்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா கையில் எடுத்த இன்னொரு மிக முக்கியமான ஆயுதம் என்னன்னா, டாலர்ஸ் ரிசர்வை ரஷ்யா வச்சிருந்ததை வந்து அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. $300 பில்லியன் ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதே ஆபத்து வந்து இப்போ இந்தியாவுக்கும் இருக்கதானே செய்யுது. அதனால தான் நம்ம டாலரை வெளியே விட ஆரம்பிச்சிருக்கோம். we are flooding the market with dollar. சைனாவும் அதே தான் பண்ணுறாங்க, இந்தியாவும் அதே தான் பண்ணுறாங்க. போன வாட்டியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேருமே மிகப்பெரிய அளவில் தங்கம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ டாலரோட இருப்பு கம்மியாக அதை தங்கமாக மாற்ற அப்போ மார்க்கெட்டில் டாலர் வரும்போது அந்த டாலரின் மதிப்பு என்ன ஆகும்? குறையும். ஆட்டோமேட்டிக்காக தானே நடக்கும். ஓவர்ஃப்ளோ ஆஃப் கரன்சி வந்து அது அந்த பணத்தையோட மதிப்பை கம்மியாக்கிடும் இல்லையா? இது ட்ரம்ப் விரும்பவில்லை. சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிணைப்பே பெட்ரோலுக்கும் டாலருக்கும் உள்ள பிணைப்பு. எல்லோரும் பெட்ரோலை டாலரில் தான் வாங்க வேண்டும். பெட்ரோலை அதிகம் விற்கக்கூடிய நாடு நாங்களாக தான் இருக்க வேண்டும். இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை. இப்போ
இந்தியா ரஷ்யா கூட வாங்குறத வந்து எதுல வாங்குறோம்? ரூபிள் ட்ரேட்ல. ஆமா. அதை வந்து சுத்திகரித்து நம்ம மற்ற நாடுகளை விற்கிறது கம்மியான ரேட்டில் தான் வித்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து நம்ம அந்தந்த லோக்கல் கரன்சியில் நம்ம வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் தகவலுக்கு, ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவிலே நடக்கக்கூடிய வர்த்தகமானது $100 பில்லியன் எட்டி உள்ளது. இது ஒரு மிகப்பெரிய குறியீடு. உதாரணத்துக்கு கோபால்ட் காப்பர் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய கோபால்ட் அண்ட் காப்பரோட 70% 90% அந்த ரிசர்வ் அப்படின்வாங்க கனிம வளம் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. புர்கினா ஃபாசோ இப்ராஹிம் டரோரே அப்படின்னு சொல்லிட்டு புர்கினா ஃபாசோவோட தலைவர் கூட இந்தியா ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அது $15 பில்லியன் அளவுக்கான ஒரு டீல். அந்த டீலில் புர்கினா ஃபாசோவில் எண்ணெய் இருக்குது. அந்த டீலில் முக்கியமான இது என்னடான்னா, எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் செய்வதற்கு, அதாவது பூமியில் அடியிலிருந்து அதை எடுப்பதற்கு $4 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட், அதை சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு $5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுக்கு ஸ்டீலும் இருக்குது, இரும்பும் இருக்குது. அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை அவங்க கட்டி அமைப்பதற்கு அதுக்கு ஒரு $2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட், $3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். அவர்களோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுப்பதற்கு, அவர் போர்க்கருவிகள், இன்னும் சொல்ல போனால் ஆயுதங்கள் அவர்களே சொந்தமாக உற்பத்தி செய்வதற்கு $2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். கடைசியில் $1 பில்லியன் அவர்களின் உணவு பற்றாக்குறை இல்லாமல் உணவில் அவர்கள் தன்னிச்சை அடைய வேண்டும் என்று $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். உணவு மற்றும் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தம் $15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா அங்கே முதலீடாக போடுகிறது. இந்த முதலீடானது அந்த நாட்டை மற்றும் வளர்ப்பதற்கல்ல, சைனா மாதிரி முதலீடு இல்லை, கொடுத்துட்டு இல்லை, கந்து வட்டிக்கார மாதிரி அப்படி இல்லை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நம்ம கொடுக்குறோம். இது மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் நம்ம மெதுவாக உள்ளே போவதை அமெரிக்கா விரும்பவில்லை. ஸோ இதுவும் ஒரு காரணம். இதுல இப்போ பீட்டர் நவரோ வந்து சொல்லும்போது அவர் அந்த பிராமின் சொல்லிட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாரு. பிராமின்ஸ்ன்றது வந்து அது அந்த டெரிகேட்டரி டேர்ம். அது ஆமா, அது வந்து அமெரிக்காவுடைய உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு மொழியில பயன்படுத்த. மிஸ்டர் நவரோ வந்து ஒரு குற்றவாளி, ஜெயில் சேர்ந்து வந்தவர், ஹார்வர்டில் படித்தார்னு சொல்கிறார். அவர் படித்த ஹார்வர்டுக்கே அந்த பாஸ்டன் பிராமின்ஸ் தான் பணம் கொடுத்து அந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை நிறுவனர் அமைப்பு வந்து அந்த பாஸ்டன் பிராமின்ஸ் சொல்லக்கூடிய இவர் பழி சொல்லக்கூடிய சிலர் தான். ஓகே, இதில் என்னன்னா, இப்போ அவர் சொல்ல வர நரேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பயனடைவதற்காக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாளர்கள், குறிப்பாக நெசவாளர்கள், குறிப்பாக அவர் சொல்றதை நம்ம இங்கே இருக்கவங்க எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பயனடைவதற்காக திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கணுமா, இதுதான் இந்திய அரசுடைய நிலைப்பாடா, இதுதான் இந்திய அரசுடைய பாலிசியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவரோட நரேட்டிவும் வந்து பலம் சேர்த்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது எப்படி பார்க்குறது? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் திருப்பூரை பற்றி கேட்டீங்க. திருப்பூரோட நெசவாளிகள் மாத்திரமல்ல, சூரத்தின் டைமண்ட் ஜுவல்லர்ஸும் அவங்களும் இழப்பை சந்திச்சிருக்காங்க. நம்மளுடைய மீனவர்கள், இறால் மீனவர்கள், ஆந்திராவில் அதிகபட்சம், தமிழ்நாடோட அதிகபட்சம் மீனவர்கள் ஆந்திராவில் இருந்து போகக்கூடிய இறால் எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. சரி, எல்லாரும் சந்திக்கிறாங்கடான்னா அவங்க பிஸ்னஸையும் டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜப்பான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா. அமெரிக்கா வந்து 60% நம்ம விற்கக்கூடிய பொருட்கள் மீது டேக்ஸ் போட்டிருக்காங்க, 40% போடலை. ஸோ பெட்ரோலுக்கும் துணிக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்கு? இங்கே தான் வருது. இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்ட ஒரு பெருமுயற்சி என்னடான்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் 18.5 சொல்லி எடுத்து வந்திருக்கிறதுல கார்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் கூட ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஏன் அமெரிக்காவுக்கு தான் போனோமா? உள்ளூர்லேயே கூட அந்த கார்மெண்ட்ஸை நம்ம வாங்க முடியும் ஒரு தன்மை வந்தால், அது உள்நாட்டு உற்பத்தியும் உள்நாட்டில் வாங்கக்கூடிய தன்மையும் அது வளர்க்காதா? அது வரது ஃபுல்லாமே ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ இதனால் வந்து அங்கே அவன் வாங்காட்டி கூட இங்கே நம்ம வாங்கக்கூடிய தன்மை வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அதனால் லாபம் அடையும், நாடு லாபம் அடையும் அல்லவா? பீட்டர் நவரோ கொடுக்குற பல ஸ்டேட்மெண்ட்டுங்களுக்கு அர்த்தமும் இல்லை, அந்த நபருக்கு புரிதலும் இல்லை. உதாரணத்துக்கு மோடிஸ் வாருன்னு சொன்னார். மோடிஸ் வாரா இருந்தால் அதுக்கு ப்ரூவ் பண்ணியே காட்டினேன் யுக்ரைனே என்ன வாங்குதுன்னு சொல்லிட்டு. இவங்களும் யுரேனியம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களும் 20% ட்ரேட் அதிகரிச்சிருக்கு அமெரிக்கா கூட. இப்போ இந்தியா வந்து திருப்பூரை அடி வாங்குது, லெதர் இண்டஸ்ட்ரி அடி வாங்குது, அது அடி வாங்குது. இது
பட் வி ஹாவ் ஓப்பனிங்ஸ் இன் அதர் ஏரியாஸ். ஆஃப்ரிக்காவில் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் வளர்ந்துட்டு இருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நம்ம 13 நாடுகளுடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுள்ளோம். இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன? அடிப்படையாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த பீட்டர் நவரோ சொல்கிறது போல் வர்த்தக இவங்க நம்ம மீது எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய டேரிஃப் வாரானது, வரிப்போரானது, இது நம்மளோட உற்பத்தியை திறனை அளிக்கக்கூடும். குறிப்பிட்டு ஜவுளித்துறையில் மற்றும் டைமண்ட் இண்டஸ்ட்ரி, லெதர், இதிலெல்லாம் வந்து தோல் உற்பத்தி இதிலெல்லாம் அளிக்கக்கூடும். அப்படின்னா மற்ற இடங்களில் இதை நாம் கொடுக்க முடியும். ஏன்னா இந்தியா அமெரிக்கா வந்து ட்ரேடிங் வந்து $130 பில்லியன் தான். இந்தியா ஜப்பானுக்கு இன்னும் ட்ரேடிங் இருக்குல்ல. ஜப்பான் இந்தியாவுக்குள்ள $68 பில்லியன் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்கல்ல. அதில் $10 பில்லியன் செமிகண்டக்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். அவனோட மொத்த டெக்னாலஜி இந்தியா கொடுக்க ரெடியாக இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய நெசவு துணி, திருப்பூர்லேருந்து வரக்கூடிய நிட்டட் வேர், இதெல்லாமே வந்து தெர் இஸ் அ டிமாண்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தோனேஷியா, மலேசியா. உங்களோட பார்வைக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 13 நாடுகள் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த போல 13 நாடுகள் எந்த நாடுகள்? சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, UAE, கொரியா, சவுத் கொரியா, இது மாதிரி 13 நாடுகள் கூட, பிரிட்டன், UK, இது மாதிரி 13, இன்னும் பிரான்ஸ், இட்டலி, அது தவிர்த்து இந்தோனேஷியா, இது மாதிரி பல நாடுகள் கூட நம்ம போட ஏற்பாடுகள் எடுத்துட்டோம். பிலிப்பைன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புது ஓப்பனிங்ஸ் தானே. வர்த்தகம் என்பது அமெரிக்கா சார்ந்தே இருக்க வேண்டுமா, இல்லை உலகம் முழுவதும் இன்று இந்தியா வர்த்தகம் செய்ய வேண்டுமா? இந்தியா வந்து வெறும் அமெரிக்காவால் ஈட்டக்கூடிய தொகையால் இருக்கக்கூடிய ஒரு நாடாக உலகம் அறிய வேண்டுமா, இல்லை இந்தியா எல்லோருக்கூடையும் வர்த்தகம் செய்ய முடியும், எல்லோருக்கும் நமது பொருட்கள் போய் சேர முடியும் என்ற ஒரு நிலையை எட்ட வேண்டுமா? சரி, இப்போ இந்த தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இது எவ்வளவு நாள் மேக்சிமம் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப் இன்னொரு 1 மாதம் 2 மாதம் தாக்கு பிடிச்சா பெரிய விஷயம். ஏன்னா நேற்று அறிக்கை ஃபின்லாண்டோட ஜனாதிபதி கொடுத்துருக்கிற அறிக்கை, ஏன்னா ஃபின்லாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரியை சந்தித்து, ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பேசிய பிற்பாடு ஒரு விஷயம் வந்து உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. என்னன்னா, ஸ்டப் சொல்லியிருக்காரு, இந்தியாவை டார்கெட் பண்ணுறது நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபின்லாண்டோட ஜனாதிபதி அதிபரே சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தான் பல்வேறு நாட்டின் தலைவர்களும் முன்வைக்கின்றார்கள். எத்தனை நாள் இதை ட்ரம்ப் அரசாங்கம் இதே போக்கை கடைபிடிக்கும் என்று பார்க்க வேண்டும். ஸ்காட் பெசன்ட், பீட்டர் நவேரோ போன்ற சில குறிப்பிட்ட ட்ரம்ப் அரசாங்கத்தில் இருக்கும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவர்களின் சொந்த தேவைக்காகவும் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லா ஒரு கண்ணோட்டத்தாலும் ட்ரம்பின் அதிகார மோகம், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கல என்ற ஒரு கோபம், அதன் ஒரு நீட்சியாகவும், ரெண்டாவது அவர் குடும்பத்திற்கு இந்தியா அனுப்பும் எண்ணெயால் வரக்கூடிய வருமான இழப்பு, அதற்காகவும் இந்தியா மீது தாழ்ப்புணர்ச்சியை அவர் காட்டிக்கொண்டிருக்கிறார். இதை எத்தனை நாள் அவரால் கடைபிடிக்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கிய விஷயம், அமெரிக்க கோர்ட்டுகளிலே இந்த பர்டிகுலர் டேரிஃப், இந்த வரியானது சேலஞ்ச் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. அவர்கள் அதை அமெரிக்க ஜனாதிபதி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலம், அதாவது ஜனாதிபதியின் கையெழுத்து மூலம் இதையெல்லாம் அமல்படுத்த முடியும் என்று அவர்கள் தீர்ப்பு வழங்கினால் சரி. ஜனாதிபதி செய்தது தவறு, இது அவர்களின் பாராளுமன்றம், அதாவது காங்கிரஸ் மற்றும் செனேட்டில் வழியாகத்தான் இதை அவர் நிறைவேற்றியிருக்க வேண்டும், இது செல்லாது என்று தீர்ப்பு கொடுத்தால் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தொடர்வதே பெரிய கேள்விக்குறியாக மாறக்கூடும். இன்னொரு முக்கியமான தகவல், ட்ரம்பின் உடல்நிலை சரியில்லை. இது பல்வேறு அமெரிக்க செய்தி நிறுவனங்களும் ஊடகங்களும் இதை வெளியே சொன்னவாறு உள்ளது. இந்த காலகட்டத்தில் போன 4 நாட்களுக்கு முன்னாடி JD Vance
அவரே வந்து என்ன சொன்னார், 200 நாள் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ட்ரம்ப் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக. அப்படி ஒரு தேவை ஏற்பட்டால் நான் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்க கூட நான் தயார் என்று சொல்லியுள்ளார். ஸோ அவரின் அரசாங்கத்திலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதே சமயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடானது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வர்த்தகமோ இல்லை இராணுவ வர்த்தகமோ எதையும் குறைக்கப் போவதில்லை. இன்று இருக்கும் வர்த்தக அளவை விட அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பிரதமரும் திரு புட்டின் அவர்களும் 2 பேரும் யோசித்துள்ளார்கள். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இப்போ நம்ம ஜிஎஸ்டியில் நிறைய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்க்குறோம். 12% தான் 5% ஆயிருக்கு. ஒரு சிலது வந்து 18 முழுமையாக 0 அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம வந்து சர்வதேச நாடுகளில் குறிப்பாக ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறோம், அதை வந்து ரிஃபைன் பண்ணுறோம், கொடுக்குறோம். அப்படிங்கிற போது இப்போ உள்ளூரில் இருக்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருளோட விலை இருக்கு இல்லையா, அது மட்டும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. குறிப்பாக ஏன் இறங்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அப்போதான் நம்ம எல்லாமே பெனிஃபிட் ஆக முடியும். காமன் சிட்டிசன்ஸ் வந்து கேள்வியில் ஒரு சின்ன முரண் இருக்கு. பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது, வராது. அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு ஒரு தரவு சொல்கிறேன். 2005 14 வரைக்கும் ஒரு ஆட்சி ஒன்று இருந்தது. அந்த ஆட்சி காலத்தில் 1 லட்சத்தி, இன்னும் சொல்லப்போனால் 2005 2010 வரைக்கும் 1,34,000 கோடி ரூபாய் அளவுக்கு பாண்டுகள், எண்ணெய் பாண்டுகள், அதாவது கடன் வாங்கியிருந்தோம். அந்த கடனானது 2014 முதல் அதை கட்ட நாம் நேரிட்ட போது வட்டியாக 2014 21ஆம் ஆண்டு வரை 70,000 கோடியிலிருந்து 94,000 கோடி வெறும் வட்டி கட்டினோம். 2020 பிரின்சிபல், அதாவது 1,34,000 கோடியில் வெறும் 3,500 கோடி தான் ஒரிஜினல் அமௌண்ட்ல கட்டணும். தற்பொழுது 21ஆம் ஆண்டிலிருந்து ரீபேமெண்ட் ஷெட்யூல் வந்து 23ஆம் ஆண்டு 31,180 கோடி கட்டியுள்ளோம். 24 52,860 கோடி கட்டியுள்ளோம். இந்த ஆண்டு 36,913 கோடி கட்ட உள்ளோம். 2026க்கு நாம் 1,34,000 கோடி இந்த ஆயில் பாண்ட், அதாவது கடன் வாங்கியிருந்த கடனை முழுமையாக திருப்பி கொடுத்து விடுவோம். இதற்கு முன் ஈரானிடம் வாங்கிய எண்ணெய்க்கு நாம் நிலுவை வைத்திருந்தோம், அந்த கடனையும் கட்டி முடித்தோம். இன்று எண்ணெய்க்கு சப்சிடி கொடுப்பதில்லை, ஆனால் எண்ணெயின் விலை ஒரே அளவில் தான் நிற்கிறது, கம்மியாகல. ஸோ இப்போ அந்த விலை வந்து கம்மியாவதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமா இந்த கடன் சுமைங்கிறது இருக்கு. யூபிஏ கொடுத்து சென்ற கடன் சுமை. ஓகே. ஸோ இப்போ பொருளாதார நிபுணரான திரு மன்மோகன் சிங் அவர்களும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த மேதை திரு ப சிதம்பரம் அவர்களும் இந்தியாவுக்கு கொடுத்து சென்ற சால சிறந்த ஒரு வழிமுறை தான் இந்த பாண்ட் சிஸ்டம்ன்றது, ஆயில் பாண்ட்ஸ்ன்றது. ஸோ இப்போ இந்த ஆயில் பாண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த கடன் வந்து தீரும் பட்சத்தில் அப்போ வந்து அதுக்கப்புறம் எல்லா மாநில அரசாங்கங்களும் ஒற்றுக்கொண்டால் ஜிஎஸ்டிக்குள்ளேயே நம்ம வந்து ஃபியூயலை வந்து டீசல் பெட்ரோல் இதை எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜெட் ஃபியூயலை வந்து 18% எடுத்துகிட்டு வருவாங்கன்னா அது கேள்விக்குறி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஏர் ஃபியூயலை வந்து அது கொஞ்சம் ஹை ரேட்டில் தான் விற்பாங்க. பெட்ரோல் டீசலை மாத்திரம் எடுத்துகிட்டு வரலாம். அதற்கு முன்னாடியே அவங்க கேஸ் எல்பிஜி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகள் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சிஎன்ஜி எல்பிஜி இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜெயின். வணக்கம். ஜெய்ஹிந்த்.